வணக்கம். ஃபிசிக்ஸில் மின்னியல் டாபிக் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி, மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். நமக்கு சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த டாபிக் நம்ம படித்தாலும் சிலபஸ் வைஸாக படித்தோன்னா நம்ம ஈஸியாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, சிலபஸில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன நோட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, அப்புறம் குரூப் 4, VAO இது எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தாங்க. சயின்ஸில் மேக்ஸிமம் சிலபஸ் சேஞ்ச் ஆகாது. அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் PCSI எதுக்கு படித்தாலுமே இந்த எலக்ட்ரிசிட்டி டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் சிலபஸ் வைஸாக படிங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டினா மின்னியல், மின்னோட்டம், மின்னோட்டவியல், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அதிலே சிலபஸ் நான் வச்சுருக்கேன். தமிழில் மின்னியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் இங்கே மின்னியல், இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, இது மாதிரி நீங்கள் படிக்கும்போதே சிலபஸ் வைஸாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சிலபஸ் வைஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னோட்டத்தை அளவிடுதல். இதில் மின்னோட்டத்தை அளவிடுதல் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னா சார்ஜுங்க. ப்ளஸ் Q மைனஸ் Q அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ப்ளஸ் Q மைனஸ் Q. நேர் மின்னோட்டம், எதிர் மின்னோட்டம். மின்னோட்டம்னா சார்ஜ், மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மின்னூட்டம். மின்னூட்டம்னா எலக்ட்ரான்களின் அடிப்படை அலகாக அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னூட்டம் எலக்ட்ரான்களின் அடிப்படை அலகாக அளவிடப்படுகிறது. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, Q = N × E இந்த ஃபார்முலால சொல்கிறாங்க. Q = N × E. இதில் Qனா என்ன, மின்னூட்டம், எலக்ட்ரிக் சார்ஜ். ஈனா என்ன, எலக்ட்ரான். எலக்ட்ரானோட மதிப்பு பாருங்க 1.602 × 10⁻−19 கூலும் C. ஓகேவா, இதை கொஸ்டின் கேட்பாங்க, எலக்ட்ரானின் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. 1.602 × 10⁻−19 கூலும். அடுத்து என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின், எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டத்தின் SI அலகு என்னன்னு கேட்பாங்க. மின்னூட்டத்தின் SI அலகு கூலும். மின்னூட்டத்தின் SI அலகு கூலும். நோட் பண்ணியிருக்க பாருங்க, மின்னூட்டத்தின் SI அலகு கூலும். நீங்க படிக்கும்போது எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது முக்கியமான கொஸ்டின். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? குரூப் 4லயே இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கூலும் மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? How many electrons will be there in 1 coulomb of charge அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 6.25 × 10⁻18 electrons. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம முன்னாடியே ஃபார்முலா பார்த்தோம். Q = N × E அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தோம். இப்போ Qனா என்ன, ஒரு கூலும்னு சொல்றாங்க. N தான் தெரியாது, Eயோட மதிப்பு நமக்கு தெரியும். 1.602 × 10⁻−19 கூலும் அப்படிங்கிறது Eயின் மதிப்பு தெரியும். இப்போ N மட்டும் தான் வேணும். இது இந்த சைடு வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 1 கூலும் / 1.602 × 10⁻−19 கூலும் வரும், ஈக்குவல் டு N. இந்த கூலும் கேன்சல் ஆயிரும். இப்போ N மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ 1 / 1.602. இந்த -19 அப்படியே மேலே போச்சு அப்படின்னா 10⁻19 வரும். 10⁻19 இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் ஒரு டிஜிட் மல்டிப்ளை பண்ணால் 10/16 வரும். இதை 10 மல்டிப்ளை பண்ணோம் 10/16. இது 100/16 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 6.25 × 10⁻18. ஓகேவா. அப்போ ஒரு கூலும்னா எத்தனை எலக்ட்ரான்களின் மின் சுமைக்கு சமம்னு பாருங்க. இதை அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. நோட் பண்ணுங்க, நம்ம அடுத்து போகலாம். இது மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்மளோட வீடியோவில் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். நான் பாருங்கள், பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வீடியோ நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படித்தாவே போதும். ஓகேவா, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படித்தாவே போதும். ஃபாலோ பண்ணுறீங்களா? இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் வைஸாக நமக்கு ஈவினிங்கில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான லிங்க் வந்து நமக்கு டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். IRIS Academy டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம்,
ஒரு கூலும் என்பது எத்தனை எலக்ட்ரான்களின் மின் சுமைக்கு சமம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து மின் விசை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா என்ன? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா மின் விசைனா என்னன்னா இரு மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் விசை. இரு மின்னூட்டங்கள் the force existing between the charges is called electric force அப்படின்னு சொல்றாங்க. இரு மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் விசை, உருவாகும் விசை. இவை வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓகேவா? இவை தொடுகை இல்லா விசை அப்படின்னு சொல்றாங்க. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எதெல்லாம் சார்ந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எதையெல்லாம் சார்ந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோவிங். மின் விசையின் மதிப்பு பின்வருவனவற்றை சார்ந்துள்ளது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூ ஆஃப் சார்ஜ், மின்னூட்ட மதிப்பு. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், தொலைவு. அடுத்து நேச்சர் ஆஃப் மீடியம், ஊடகத்தின் தன்மை. இப்போ தண்ணி அதிகமாக இருந்தா, ஓகேவா, வெட்டா இருந்துச்சுன்னா, தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மின்விசையோட மதிப்பு அதிகமாக பரவும். ட்ரையாக இருந்துச்சுன்னா மின்விசையின் மதிப்பு அதிகமாக பரவாது. இதாங்க மின்விசை பற்றி. மின்விசை பற்றி 3 பாயிண்ட். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. கூற்று காரணத்தில் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது பாக்ஸ் கொஸ்டின். இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் நிலைமின்னியல் விசை எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகிறது? கொஸ்டின் கேட்குறாங்க. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் நிலைமின்னியல் விசை டேஷ் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஒபே டேஷ் லா. ஆன்சர் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் 3ஆம் விதி. ஓகேவா? இதை அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நியூட்டனின் 3ஆம் விதி. ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதை அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பற்றி பார்க்க போகிறோம். மின் அழுத்தம் அப்படின்னா என்ன? மின்னழுத்தம்னா முடிவிலா தொலைவில் இருந்து ஓரலகு நேர் மின்னூட்டத்தை ஒரு புள்ளிக்கு நகர்த்த மின் விலக்கு விசைக்கு எதிராக செய்யப்படும் வேலை. இதுதான் மின்னழுத்தம். ஒன்றும் இல்லைங்க, முடிவிலா தொலைவில் ஒரு நேர் மின்னோட்டம் இருக்கு, கியூங்கிற நேர் மின்னோட்டம் இருக்கு. இதை மின் விலக்கு விசைக்கு எதிராக ஏங்கிற ஒரு புள்ளிக்கு நான் நகர்த்துறேன். அப்போ எவ்வளோ வேலை செய்கிறேன், எவ்வளோ ஒர்க் டன் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் மின் அழுத்தம். ஓகேவா? இந்த டெஃபினேஷன் கூட அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இதுக்கான யூனிட் கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட், மின்னழுத்தத்தின் எஸ்ஐ யூனிட் வந்து வேர்ல்ட்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா மின்னழுத்தம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா மின்னழுத்த வேறுபாடு. இது ரெண்டுக்குமே எஸ்ஐ யூனிட் வந்து வேர்ல்ட்ஸ் தான். இது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மின்னழுத்தம் அப்படின்னா முடிவிலா தொலைவில் இருந்து ஒரு பொருளுக்கு ஓரலகு நேர் மின்னோட்டத்தை, இல்லை ஒரு புள்ளிக்கு ஓரலகு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலை. அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க, மின்னழுத்த வேறுபாடு. இப்போ இந்த மின்னழுத்த வேறுபாடுன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புள்ளியிலிருந்து, இங்க பாருங்க, இப்போ ஒரு புள்ளி ஏங்கிற ஒரு புள்ளி, பிங்கிற இன்னொரு புள்ளி, ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு இந்த Q அப்படிங்கிற ஓரலகு நேர் மின்னோட்டத்தை இங்க இருந்து இங்கே நகர்த்த செய்யப்படும் வேலை மின்னழுத்த வேறுபாடு. ஓகேவா? அதாவது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரலகு நேர் மின்னூட்டத்தை மின் விலக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரலகு நேர் மின்னூட்டத்தை மின் விலக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை. அங்க என்ன சொன்னோம்? முடிவிலா தொலைவில் இருந்து கியூங்கிற மின்னூட்டத்தை ஒரு புள்ளிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலைன்னு சொன்னோம், ஏங்கிற புள்ளிக்கு. இங்க என்ன சொல்றாங்க? ஏ புள்ளி பி புள்ளி, ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்த செய்யப்படும் வேலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுக்கான எஸ்ஐ அலகும் பாருங்க, யூனிட் பொறுத்த வரைக்கும் வோல்ட் தான். மின்னழுத்தம், மின்னழுத்த வேறுபாடு, இது ரெண்டுக்குமே யூனிட் வந்து வோல்ட்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎம்எஃப். இஎம்எஃப்னா மின்னியக்கு விசை, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு. இது ரெண்டுக்கும் யூனிட் வந்து வோல்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுக்குமே யூனிட் வந்து வோல்ட் தான். அதுக்கப்புறம் இதுல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது, இதுல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? மின்னாற்றல் மூலம் ஒரு சுற்றின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தும் நிலையில் அதன் முனைகளுக்கு குறுக்கே காணப்படும் மின்னழுத்த வேறுபாடுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இதில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் மின்னழுத்த வேறுபாடுனா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் கரண்ட் இன் த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுக்கு யூனிட் மட்டும் தான் மெயினாக பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்து அப்புறம் இந்த பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. பாக்ஸ் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்னா எப்படி இருக்கும்னா, அந்த இப்படி இருக்குங்க, படத்திலே இருக்கு பாருங்க, இப்படி இருக்கும்.
இது ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெசிஸ்டர். யூஸ் டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தை நிர்ணயம்னா ஃபிக்ஸ் பண்ண. ஓகேவா? அடுத்து செலக்ட் பண்ண அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர் இல்லைன்னா ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க. வேரியபிள் ரெசிஸ்டர்னா ரியோஸ்டாட்டு, செலக்ட்னா தேர்ந்தெடுக்கன்னு அர்த்தம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? வேரியபிள் ரெசிஸ்டர் இப்படி கோடு போட்டு கொடுத்துருப்பாங்க வேரியபிள் ரெசிஸ்டர். அடுத்து அம்மீட்டர் பாருங்க, ஏன்னு கொடுப்பாங்க. அம்மீட்டர்னா ஏ. இது எதுக்கு பயன்படுத்துனா யூஸ் டு மெஷர் த கரண்ட், மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. யூஸ் டு மெஷர் த கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்து போகலாம். இப்போ மின்கூற்றின் பயன்பாடு இதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. மின் தடையாக்கினா முன்னாடியே பார்த்துருக்கோம். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய செலக்ட் பண்ண பயன்படுதுன்னு சொன்னோம். அடுத்து மின்தடை மாற்றி அப்படின்னா மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்கனா செலக்ட் பண்ண, இது நிர்ணயம்னா ஃபிக்ஸ் பண்ண. ஓகேவா? முன்னாடி இங்கிலீஷ் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து அம்மீட்டர்னா ஏன்னு சொல்லுவோம், மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்து வோல்ட் மீட்டர்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது, வி அப்படின்னு சொல்லுவாங்க, மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது. அடுத்து பாருங்க கால்வானோமீட்டர் அப்படின்னா, கால்வானோமீட்டர்னா மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுகிறது. கால்வானோமீட்டர் யூஸ் டு டிடெக்ட் அ கரண்ட் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜி. அடுத்து டயோடுனா பாருங்களேன், மின்னணு கருவிகளில் பயன்படுகிறது டயோடுனா. அடுத்து ஒளிமின் டயோடுனா 7 செக்மெண்ட் 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தரை இணைப்பு தாங்க ரொம்ப முக்கியம். தரை இணைப்பு பாருங்க, தரை இணைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த தரை இணைப்புல கிரவுண்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படுகிறது. அடுத்து மின்னழுத்தத்தை அளவிட குறிப்பு புள்ளியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் ஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு மெஷர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே இங்கே இங்கிலீஷில் இருக்குது, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிரவுண்ட் கனெக்ஷன்னா என்ன, அடுத்து லைட் எமிட்டிங் டயோட்னா என்ன, 7 செக்மெண்ட் சொன்னோம், டயோட்னா என்ன, கால்வானோமீட்டர்னா என்ன, அம்மீட்டர்னா என்ன, ஓகேவா? வேரியபிள் ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டார்னா என்ன, யூஸ் டு ஃபிக்ஸ்ன்னு சொன்னோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கணும், ஏன்னா அதுலேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன போக போகிறோம்னா ஓம் விதி பற்றி போக போகிறோம். ஓம் விதி என்ன சொல்கிறாங்க, மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் அதன் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறா வெப்பநிலை அப்படின்னா என்னங்க, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டம் I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு V. ஓகேவா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுனா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கிறோம், I இஸ் ஈக்குவல் டு 1/R × V அப்படின்னு சேர்க்கிறோம். அதான் இந்த ஃபார்முலாவில் இருக்கு. 1 இது I இல்லை 1/R × V அப்படின்னு வரும். இப்போ ஆறுங்கிறது என்ன, மின் தடை. இதுதான் மாறிலி, ஆரோட மதிப்பு 1/R அப்படின்னு சொல்றாங்க, மின் தடை. இந்த ஆரை நம்ம வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா IR × Vன்னு வரும், IR × V. ஓகேவா? இப்போ இதில் ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் மின் தடை, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ்னா கடத்தியின் மின் தடை அப்படின்னு சொல்றாங்க. கடத்தியின் மின் தடை என்னன்னா மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் மின் தடை அப்படின்னு சொல்றாங்க. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் மின் தடை. அப்போ R = V/I அப்படின்னு சொல்லலாம். R = என்ன சொல்லலாம், V/I. இதோட யூனிட் வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்னா இப்படி சிம்பிள் கொடுப்பாங்க, இல்லைன்னா OHM அப்படின்னு எழுதுவாங்க, இல்லைன்னா தமிழ்லையும் அதான் ஓம் அப்படின்னு எழுதுவாங்க. மின்தடையோட மதிப்பு.
புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து மின்தடை எண். ஓகேவா? மின்தடை எண். மின்தடை என்ன? சிம்பிளா ஒரே ஒரு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் தடை அக்கடத்தி பொருளின் மின்தடை எண் இல்லைன்னா தன்மின் தடைன்னு சொல்லுவாங்க. இதோட எஸ் அலகு ஓ மீட்டர். ஓகேவா? இதை ரோ அப்படின்னு சொல்லலாம். ரோ அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஆர்னு சொன்னோம், இதை ரோ அப்படின்னு சொல்லலாம். மின்தடை எண். The electrical resistivity of a conductor is measure of the resisting power அப்படின்னு சொல்லலாம். measure of the resisting power of a specified material அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மின்தடை எண். மின்தடை எண்ணோட எஸ்ஐ அலகு ஓம் மீட்டர். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. எந்த பொருளுக்கு வந்து உயர்ந்த மின்தடை எண் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க? நிக்ரோம். நிக்ரோம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிக்கலும் குரோமியம் சேர்ந்த உலோக கலவை. நிக்கல் குரோமியம் சேர்ந்த உலோக கலவை. ஓகேவா? அலாய். இதுதான் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும்னு சொல்றாங்க இதுக்கு. ஓகே, உயர்ந்த மின்தடை எண் இருக்கும். எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். 10⁻⁻6 ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது எங்க பயன்படுதுன்னா மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. ஹென்ஸ் இட் இஸ் மேக்கிங் ஹீட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. நிக்ரோமோட வேல்யூ கேட்பாங்க. 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். அடுத்து கடத்துத்திறன். கடத்துத்திறன்னா கண்டக்டன்ஸுங்க. கடத்துத்திறன்னா கண்டக்டன்ஸ். ஒரு பொருளின் வழியான மின்னோட்டங்கள் பாய்ந்து செல்வதை அனுமதிக்கும் பரப்பு, அதுதான் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னா இது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மின்தடையோட தலைகீழ் மதிப்பு ஜின்னு சொல்லலாம். G = 1/R அப்படின்னு சொல்லலாம். மின்தடைக்கு என்ன யூனிட் சொன்னோம்? ஓம் சொன்னோம். அப்போ அதனால இதுக்கு என்ன யூனிட் வரும்? ஓம் இன்வர்ஸ்னு வரும். இல்லைனா அந்த ஓம் அப்படியே திருப்பி எழுதணும். OHM ஓம் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா MHO அப்படின்னு எழுதலாம். மோ அப்படின்னு சொல்லலாம். தலைகீழா போடுறதுனால அப்படியே திருப்பி எழுதலாம், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இதை வந்து கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்டன்ஸ் அப்படின்னா கடத்துத்திறன். கடத்துத்திறன்னா G. கடத்துத்திறனோட எஸ் அலகு ஓம் இன்வர்ஸ். ஓம் இன்வர்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மின் கடத்தி எண். ஓகேவா? மின் கடத்தி எண்ணா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இது வந்து அந்த மின் தடை எண்ணின் தலைகீழ் மதிப்பு. மின் தடை எண்ணின் தலைகீழ் மதிப்பு. ஓகேவா? அப்போ சிக்மா = 1/ρ அப்படின்னு சொல்லலாம். சிக்மா = 1/ρ. மின்தடை எண்ணுக்கு என்ன பார்த்தோம்? 1/ஓம் மீட்டர்னு பார்த்தோம். அப்போ இது அப்படியே மேலே வந்தால் என்ன வரும்? ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். இதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. மொத்தம் 4 இது இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன முக்கியமானது பார்க்க போறோம்னா, அந்த மின்னோட்டத்தின் வகைகள் பற்றி பார்க்க போறோம். மின்னோட்டத்தின் வகைகள். மின்னோட்டத்தின் வகைகளில் 2 வகை மெயினாக பார்க்கணும். நேர்த்திசை மின்னோட்டம். இதை வந்து டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் கரண்ட்னா நேர்த்திசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டம்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி கரண்ட். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நேர்த்திசை மின்னோட்டம்னா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்கள் பொதுவாக மின்கலத்தின் எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு இயங்குகின்றன. ஓகேவா? பொதுவாக நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகும் எலக்ட்ரான்கள். ஏன்னா எலக்ட்ரான்னா நெகட்டிவ் தான். நெகட்டிவ்ல இருந்து ஆப்போசிட்டா பாசிட்டிவ்க்கு போகும். ஓகேவா? மின்னழுத்த வேறுபாட்டை நிலைநிறுத்த மின்கல அடுக்கு தேவைப்படுகிறது. இந்த நேர்த்திசை மின்னோட்டத்தின் மூலங்களில் ஒன்று மின்கல அடுக்குன்னு சொல்றாங்க. பேட்டரியை தான் நேர்த்திசை மின்னோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு, சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, நேர்த்திசை மின்னோட்டம்னா எலக்ட்ரான் எப்பொழுதுமே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போறதுனால இது நேரா போகுது. அதனால இதை நேர்த்திசை மின்னோட்டம்னு சொல்றாங்க. டைரக்ட் கரண்ட். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வராது. ஓகேவா? பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வராது. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வராது. ஒன்லி நேர்த்திசை மின்னோட்டம் மட்டும்தான் போகும். இதுல ஒன்லி நேர்த்திசை மின்னோட்டம் மட்டும்தான் போகும். அதனால மேக்சிமம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானின் நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாய்க்கு மட்டும்தான் போகுது. அப்படிங்கிறதுனால எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு மட்டும்தான் செல்லும். அப்படிங்கிறதுனால மின்னழுத்த வேறுபாட்டை நிலைநிறுத்த இந்த மின்கல அடுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்களேன், இந்த நேர்திசை மின்னோட்ட மூலங்களில் ஒன்று மின்கல அடுக்குன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்
இந்த ஒரே திசையில் மின்னூட்டங்கள் இயங்குவதால் ஏற்படுவதே இதை வந்து என்ன சொல்றாங்க, நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே திசையில் மின்னூட்டங்கள் இயங்குவதால் ஏற்படுவதே இதை என்ன சொல்றாங்க, நேர்திசை மின்னூட்டம். அடுத்து பாருங்க, நேர்திசை மின்னோட்டத்தின் பிற மூலங்களில் ஒன்று சூரிய மின்கலன்கள், வெப்ப மின்னிரட்டைகள் அப்படின்னு சொல்றாங்க, சோலார் செல்ஸ். ஓகேவா, இதெல்லாம் சொல்லலாம். நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யும் கருவிகள் என்ன? கைபேசி, வானொலி பெட்டி, மின்விசை பலகை, மின்சார வாகனங்கள் உள்ளிட்டவை. இதெல்லாமே வந்து நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த டிசி மின்னோட்டத்தோட பயன்கள் பாருங்களேன். மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்கல், மின் பூச்சு வார்த்தல் ஆகியவற்றை நேர்திசை மின்னோட்டத்தை கொண்டுமே மட்டுமே செய்ய முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் நேர் மின்னோட்ட வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க முடியும், ஸ்டோர் பண்றது. ஓகே, எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேர்திசை மின்னோட்டத்தின் மூலம் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நேர்திசை மின்னோட்டம் பற்றி சொல்லியிருக்கோங்க. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், நேர்திசை மின்னோட்டம். ஓகேவா, நேர்திசை மின்னோட்டம்னா டைரக்ட் கரண்ட். டைரக்டாக எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும், ஒரே திசையில் போகுது, அதனால இது டைரக்ட் கரண்ட். இதுக்கு ஒரு சோர்சஸ் வந்து மின்கல அடுக்குன்னு சொல்கிறாங்க, பேட்ரி. பேட்ரி இருந்தால் டிசி கரண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து அதிக தொலைவுகளுக்கு இது என்ன சொல்லணும்னா ஸ்டோர் பண்ண முடியும். மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்கல், எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரீஃபைனிங், எலக்ட்ரோ டைப்பிங் இதெல்லாம் நேர்திசை மின்னோட்டம் பயன்படுத்தி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பற்றி பார்க்கலாம், மாறுதிசை மின்னோட்டம். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காலத்தை பொறுத்து அதன் சைன் வடிவ முறை. சைன் வடிவ முறைனா இந்த அப் டவுன் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். சைன் வடிவ முறையில் மாறும் இயல்புடையது மாறுதிசை மின்னோட்டம். அதாவது ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ் இப்படி மாறி மாறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டம். இந்த மாறுதிசை மின்னோட்டம்ல எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் இயங்குவதில்லை, டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், முன்னும் பின்னும் இயங்கும்னு சொல்லுவாங்க. டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், ஃப்ரோ டூ அண்ட் ஃப்ரோ, முன்னும் பின்னும் இயங்கும்னு சொல்றாங்க. நம் வீடுகளுக்கு பயன்படும் மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம், டொமஸ்டிக் சப்ளை. இது கரெக்டாக நோட் பண்ணுங்க. நமது வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டம். நம்ம வீட்டில் ஏசி பயன்படுத்துவோம்ல, அதனால ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீடுகளுக்கு ஏசி பயன்படுத்துவோம், அப்போ ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட், அப்போ ஏசின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? அடுத்து, நேர்திசை மின்னோட்டத்தில் இயங்கக்கூடிய சாதனத்தை மாறுதிசை மின்னோட்டத்தை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாறுதிசை மின்னோட்டத்தின் பயன்கள் நோட் பண்ணுங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கொஸ்டின் கேட்பாங்க. அதிக தொலைவுகளுக்கு, அதாவது இப்போ சென்னையில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா கன்னியாகுமரிக்கு கரண்ட் வேணும்னா அங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு ஆல்டர்னேட் கரண்டாக தான் அனுப்ப முடியும், மாறுதிசை மின்னோட்டத்தை மட்டும்தான் அனுப்ப முடியும். டைரக்ட் கரண்டாக அப்படி அனுப்ப முடியாது, நிறைய ஆற்றல் இழப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்து, பல வகைகளில் பயன்படும் மின்காந்த தூண்டல். இந்த மாறுதிசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி தான் மின்காந்த தூண்டல் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ரெண்டு பாயிண்ட் ஈஸியாக வச்சுக்கலாம். அதிக தொலைவுகளுக்கு அனுப்பணும்னா மாறுதிசை மின்னோட்டம், மின்காந்த தூண்டலை உண்டாக்கணும் அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டம். இதுல டவுட் இருக்கா? நெக்ஸ்ட், இந்த மின்கல திருத்தி பத்தி கொஸ்டின் கேட்குறாங்க. மின்கல திருத்தி, ஓகேவா, இன்வெர்டர் இல்லைன்னா நேர்மாற்றி, இதை பத்தி கொஸ்டின் கேட்குறாங்க. மின்கல திருத்தினா ரெக்டிஃபயருங்க இங்கிலீஷ்ல. இந்த ரெக்டிஃபயர் எதுக்கு பயன்படுதுன்னா, ஏசியை, அதாவது ஏசி டு டிசி, ஏசி கரண்ட்டை டிசி கரண்டாக மாற்றுறதுக்கு நமக்கு மின்கல திருத்தி ரெக்டிஃபயர் தேவைப்படுது. மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி இதான் மின்கல திருத்தி. இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரு இணக்கி பொருத்தி, ரெக்டிஃபயருக்கு இன்னொரு பேரு. அடுத்து இன்வெர்டர் பாருங்களேன். இன்வெர்டர் நேர்மாற்றி அல்லது புரட்டி. நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி தான் நேர்மாற்றி அல்லது புரட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இங்க நேர்திசைனா டிசி கரண்ட்டை ஏசி கரண்டா மாற்றணும்னா நமக்கு இன்வெர்டர் தேவை. ஓகேவா, நேர்மாற்றி அல்லது புரட்டி. நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா இன்வெர்டர்னு சொல்லுவாங்க, இன்வெர்டர் வச்சுருப்பாங்க. இதுதான் இன்வெர்டர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இன்வெர்டர். இன்வெர்டரில் என்ன கரண்ட் இருக்கும்? டிசி கரண்ட் இருக்கும், டிசி கரண்ட்டு. இந்த டிசி கரண்ட்டு நமக்கு வீட்டுக்கு என்ன தேவை? ஏசி கரண்ட் தான் தேவை. அப்போது டிசியை ஏசியாக மாற்றுறது தான் அந்த இன்வெர்டருங்க. புரியுதா? அந்த இன்வெர்டருக்கு தமிழில் தான் நேர்மாற்றி அல்லது புரட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்களேன்.
இந்த இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஜூல் வெப்ப விளைவு நேர் மற்றும் மாறுதிசை மின்னோட்டங்கள் ரெண்டுலேயுமே நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கரண்ட்லேயும் நிகழும், ஆல்டர்னேட் கரண்ட்லேயும் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அடுத்து ஒரு கொஸ்டின், நம்ம இந்தியாவில் எவ்வளோ வோல்டேஜ் பயன்படுத்துகிறோம் ஏசி கரண்ட்டில்? 220 வோல்டேஜ். இந்தியாவில் 220 வோல்டேஜ் 50 ஹெட்ஸு. ஓகேவா? இந்தியாவில் 220 வோல்டேஜ் 50 ஹெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எவ்வளோ வோல்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 110 வோல்டேஜ் 60 ஹெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது பாக்ஸ் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கொஷின் கேட்குறாங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். இதுக்கான பிடிஎஃப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலிகிராம் லிங்க்கில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மின்னோட்டத்தின் விளைவுகள். இந்த மின்னோட்டத்தின் விளைவுகள் ரொம்ப முக்கியம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ரொம்ப முக்கியங்க வெப்ப விளைவு, அதாவது ஹீட்டிங் எஃபெக்ட் ஆன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டிங் எஃபெக்ட், வெப்ப விளைவுனா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆன் கரண்ட். வேதி விளைவுனா கெமிக்கல் எஃபெக்ட் ஆன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் எஃபெக்ட். காந்த விளைவு அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த விளைவுனா ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம கரண்ட் போட்டால் காலிங் பெல் இருக்குல்ல, காலிங் பெல்லு, ஓகேவா, மின்சார அழைப்பு மணி, காலிங் பெல்லு, அப்புறம் எலக்ட்ரிக் லிஃப்ட்டு, இதெல்லாம் காந்த விளைவு. ஏன்னா கரண்ட் இருந்தால் தான் லிஃப்ட் ஒர்க் ஆகும், கரண்ட் இருந்தால் தான் நம்ம காலிங் பெல் அடிக்க முடியும். அடுத்து வேதி விளைவுனா என்ன? இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரீஃபைனிங், எலக்ட்ரோ டைப்பிங், மின்முலாம் பூச்சுதல், மின் தூய்மையாக்கல், மின்பூச்சு வார்த்தல், இதெல்லாமே வேதி விளைவில் வரும். வெப்ப விளைவுனா ஹீட்டிங் எஃபெக்ட், அயன் பாக்ஸு, ஓகேவா, அப்புறம் மின்சார பல்பு, இது எல்லாமே வரும். ஃபியூஸ் ஒயர், இதை பற்றிலாம் வரும். இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ், மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள், அப்புறம் ஃபியூஸ் ஒயர், மின் உருகிலை, ஃபிலமெண்ட்னா மின் விளக்கில் உள்ள உருகிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்னன்னா H=I²RT. இதை மட்டும் பார்த்தா போதும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடத்தில் உருவாகும் வெப்பம் அதன் மின்னோட்டத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும், ஓகேவா, ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டத்தின் இருமடி மூலத்துக்கு நேர்த்தகவிலும், மின் தடைக்கு நேர்த்தகவிலும், காலத்திற்கு நேர்த்தகவிலும் அமையும். டீனா காலம், காலத்திற்கு நேர்த்தகவிலும் அமையும். அதான் H=I²RT. அப்போ இதோட அப்ளிகேஷன் பாருங்க, எங்கெல்லாம் பயன்படுது? ஹீட்டிங் எஃபெக்ட், மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள், அப்புறம் எலக்ட்ரிக் அயான், மின் சலவை பெட்டி, எலக்ட்ரிக் டோஸ்டர், ரொட்டி சுடும் மின் அடுப்பு, எலக்ட்ரிக் ஓவன், மின்சார அடுப்பு, எலக்ட்ரிக் ஹீட்டர், மின் சூடேற்றி, கெய்சர், வெந்நீர் கொதிகலன், இது எல்லாத்துலேயும் பயன்படுதுங்க. புரியுதா? அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். இது அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. இந்த கொஸ்டின்ல மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் வெப்பத்தினை உண்டாக்க நிக்கல் மற்றும் குரோமியம், Cr, நிக்கல் மற்றும் குரோமியம் என்ற உலோகத்திலான உலோகக்கலவை நிக்ரோம் சுருள் வெப்பமேற்ற பயன்படுகிறது ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு அதிக மின்தடை இருக்கு, ஹை ரெசிஸ்டிவிட்டி, அதிக உருகுநிலை, ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. கரெக்டு, ஓகேவா, விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. அப்போ இது மூணுமே கரெக்டுங்க. அப்போ வெப்பமேற்றும் சாதனங்களில் இது ஏன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மூணுமே கரெக்ட். அடுத்த கொஸ்டின், மின் உருகிலை பற்றி பார்க்கலாம். ஃபியூஸ், மின் உருகிலையில் லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். லா இல்லைங்க, லோ மெல்டிங் பாயிண்ட் இது, ஓகேவா, குறைந்த உருகுநிலை இருக்கும். மின் சுற்று மற்றும் மின் சாதனங்களை சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மின் சுற்றோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதுதான் மின் உருகிலை. இந்த மின் உருகிலையில் ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த மெட்டீரியலால் ஆனது அப்படின்னா 37% காரியம், காரியம்னா லெட்டும் 63% டின்னு இருக்குங்க. டின்னுனா SN. இது வந்து லெட்டு, இது வந்து டின்னும் இருக்கும். டின்னுனா தகரம். அதாவது 37% காரியம், 63% டின்னு. மும்மரமாக 7 காரியத்துக்காக செயல்படுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியம்னா லெட்டு, நம்ம ஃப்ரெண்டு யாராவது நம்ம வேலைக்காக நம்ம கூடயே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மும்மரமாக 7 காரியத்துக்காக செயல்படுவான். ஓகேவா? 63% டின்னு இருக்குங்க. இதுதான் ஃபியூஸ் ஒயர். என்ன மெட்டீரியல்னு பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்குறாங்க. அடுத்து மின் விளக்கில் உள்ள மின் உருகிலை. மின் விளக்குனா குண்டு பல்புங்க. இந்த குண்டு பல்பில் என்ன உருகிலை இருக்கும் அப்படின்னா, இங்கே டங்ஸ்டன் லீஃப் இருக்கும். குண்டு பல்பில் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், அதிக வெப்பம் உருவாகும், அதிக உருகுநிலையும் இருக்கும். சூடுபடுத்தும் போது ஒளிர்ந்து வெளிச்சத்தை உருவாகும். பொதுவாக இதை டங்ஸ்டன் பயன்படுத்துவாங்க. டங்ஸ்டன் இதில் ரெண்டுமே ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும்,
ஓகேவா? அதிக உருகுநிலை, ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், அதிக தடை இருக்கும், ரெண்டுமே அதிகமாக இருக்கும். இதில் டங்ஸ்டன் பொதுவாக பயன்படுத்துவாங்க. மின் விளக்குனா குண்டு பல்பில் உள்ள லீஃபுங்க. ஓகேவா? அடுத்து மின் திறன்க, லாஸ்ட் பாயிண்ட் வந்தாச்சு. எலக்ட்ரிக் பவர், மின் திறன். ஓகேவா? மின் திறன்னா என்னன்னா ஒன்றுமே இல்லை, P is equal to VI, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அதுதான் மின்திறன். மின்திறனோட SI அலகு, SI அலகுனா வாட் அப்படின்னு சொல்றாங்க. மின்திறனின் SI அலகு வாட். ஓகேவா? 1 ஹெச்பினா குதிரை திறன் சொல்லுவாங்க. 746 வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 746 வாட். அதுக்கப்புறம் இந்த வாட்டோட மின்திறனோட வணிக ரீதியிலான அலகு ஒன்று சொல்லுவாங்க, கமர்ஷியல் யூனிட். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோ வாட் ஹவர்னா எத்தனை ஜூல்னு சொல்லுவாங்க. கிலோக்கு பதிலாக நம்ம 1000 எடுத்துக்கலாம். கிலோனா 1000, வாட் அப்படியே வச்சுக்கோங்க. ஹவர்னா 3600 செகண்டுன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் எடுத்துக்கலாம். இந்த 1000 10⁻³ மாற்றலாம். இன்ட்டு வாட் அப்படியே இருக்கும், இன்ட்டு 3.6 இன்ட்டு 10⁻³ இதை மாற்றலாம். இதை செகண்ட் அப்படியே இருக்கும். நமக்கு தெரியும் ஜூல்ஸ் ஈக்குவல் டு ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா வாட்டுங்க. இல்லைனா ஜூலை மட்டும் வச்சிட்டோம்னா வாட் இன்ட்டு செகண்ட்னு வரும். வாட் இன்ட்டு செகண்ட். அப்போ வாட்டையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஜூல்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த வாட்டும் செகண்டும் மல்டிப்ளைல இருக்கு, ஜூல்னு எழுதலாம். 10⁻³ கூட்டினா 10⁻6ன்னு வரும். அப்போ 3.6 இன்ட்டு 10⁻6ன்னு வரும். வாட்டையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஜூல். அப்போ 10⁻6னா 3.6 மெகா ஜூல்னு சொல்லலாம். ஒரு கிலோ வாட் ஹவர்னா, இல்லைனா ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட், நம்ம வீட்டில் கரண்ட் பில் எடுக்க வராங்கல்ல, கரண்ட் பில் எடுக்க வரும்போது யூனிட்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட்னா 3.6 மெகா ஜூலுக்கு சமம். ஓகேவா? ஒரு யூனிட்னா 3.6 மெகா ஜூல். இதில் டவுட் இருக்கா? அப்போ மின்திறனின் வணிக ரீதியிலான அலகு கிலோ வாட் ஹவர். தமிழில் கிலோ வாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ வாட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இதை வந்து ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் தமிழில் தான். ஒரு யூனிட், வீட்டில் கரண்ட் பில் எடுக்க வராங்கல்ல, ஒரு யூனிட்னா கிலோ வாட் மணி. இதெல்லாம் டவுட் இருக்கா? இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே கேட்குறாங்க. ஒரு வாட் மணி அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? கிலோ வாட் மணி அப்படின்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னா கிலோனா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன கேட்குறாங்க? வெறும் வாட் ஹவர் மட்டும் தான் கேட்குறாங்க. வாட் ஹவர்னா 3.6 இன்ட்டு 10⁻3ன்னு வரும். வாட் இன்ட்டு செகண்ட்னு வரும். வாட் இன்ட்டு செகண்ட்னா ஜூல்னு எழுதிக்கலாம். அப்போ 3.6 இன்ட்டு 10⁻3னா 3600 ஜூல் மட்டும்தான் வரும். இங்கே கிலோ கிடையாது, கிலோ இல்லை, அதனால 10⁻6 வராது. ஓகேவா? அதனால 3600 ஜூல் மட்டும்தான் வரும். இது மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த டாபிக் படித்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இப்போ பாருங்கள், ஓம் விதி எதற்கு பொருந்தாது? இந்த கொஸ்டின் பாருங்கள், இது முக்கியமான கொஸ்டின். குறைக்கடத்திகளுக்கு ஓம் விதி பொருந்தாது. ஓகே, ஓம் விதி எந்த விதிக்கு பொருந்தாது? அதுக்கப்புறம் பீட்டட்ரான், இத்துகளை முடுக்கும் கருவி. இந்த கருவி பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இது எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான், பீட்டட்ரான் எந்த துகளை முடுக்க பயன்படுகிறதுனா எலக்ட்ரானை முடுக்க பயன்படும் கருவி தான் பீட்டட்ரான். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த காலோனோமீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னோம். காலோனோமீட்டர் எதுக்கு பயன்படுது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படும். அடுத்து வோல்ட் மீட்டர் எதுக்கு பயன்படுது? மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிய பயன்படுகிறது. அம்மீட்டர் எதுக்கு பயன்படுது? மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. மின்தடையாக்கி மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. அப்படியே பாக்ஸ் கொஸ்டின்ல இருந்து கேட்குறாங்க. ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஒரு வேதி மின்கலத்தின் நிகழும் வினை என்னன்னா ரிடக்ஷன்னா ரெண்டுமே நடக்கும். அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேதி மின்கலத்தில் எதிர்மின் வாயில ஒடுக்கம் நடக்கும். நேர்மின் வாயில ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கும். இது நேர்மின் வாயில நடக்குங்க. எதிர்மின் வாயில ஒடுக்கம் நடக்கும். எதிர்மின் வாயினா நெகட்டிவ் டெர்மினல். ஓகேவா? அப்போ ஒரு மின்கலத்துல ரெண்டு வினையுமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது மாதிரி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. அப்போ முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டரோ வோல்டா. ஓகேவா? இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அதே கொஸ்டின் திரும்ப கொடுத்துருப்பாங்க.
அடுத்து பாருங்க, நம்ம இந்த கொஸ்டின் நம்ம நோட்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? 6.25 into 10 power -18 கிடையாது, +18. ஓகேவா? கரெக்டாக அதை நோட் பண்ணுங்க. பி தான் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து இது மாதிரி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. நம்ம இந்த கொஸ்டின் கூட சொன்னல, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்றுகள் யாவை? சரியான கூற்று எது அப்படின்னு சொல்றாங்க. மின் உருக்கு கம்பியில 37% காரியம், 63% ஈயம். ஈயம்னா டின்னு சொன்னேன், கரெக்ட். அடுத்து மின் உருக்கு கம்பி அதிக மின்தடையும் குறைந்த உருகுநிலையும் உடையது. உருகுநிலை குறைந்தது இருக்கும். அப்போ 1, 3 தான் கரெக்ட். இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிக்க படிக்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு தாமிர கம்பியின் மின்தடை அதன் நீளம் 2 மடங்காக்கப்படும் போது அதன் மின்தடை என்ன ஆகாது? மாறுபடாது. மின்தடை வந்து கண்டிப்பாக மாறுபடாது. வெப்பப்படுத்தினாதான் மின்தடை வந்து மாறும். இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஐரா ஐஎஸ் அகாடமி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டெய்லி 8 மணிக்கு வந்து நமக்கு ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குரூப் 4ல டாப் 50 ரேங்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? நமக்கு ரெகுலராக கிளாஸ் இருக்குங்க. 8 மணிக்கு கிளாஸ் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, படிங்க. ஆல் த பெஸ்ட். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸாக படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதில் இந்த டாப்பிக்கில் நம்ம மின்னோட்டவியல் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸில் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.